புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, அப்பா நீ 3 மொழி கத்துக்கன்னு அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன், அன்பில் நல்லா கேட்டு, காதுல நல்லா காது திறந்து கேட்டுக்க, உனக்கு நான் சொல்றேன் நல்லா கேட்டு. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாண தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்துல ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்க. நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள்வி. மோடி அவர்கள் கை கொடுத்து என்னை மதிக்கிறார்னா என்னுடைய கல்விக்காக, வேற எதுவுமே கிடையாதுங்க. வேற என்னங்க? கல்விக்காக மட்டும்தான், அதற்கு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். வேற ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான். இவர்களுக்கு என்ன? இவர்களுக்கு பின்னணி இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்ப நிதி, இப்படியே சுத்தணும். நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் ஒட்டணும். வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? இவரு மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகன் பிரெஞ்சு படிப்பாராமா. பிரெஞ்சு படிக்கிறாருங்க ஐயா, பிரெஞ்சு படிக்கிறார். அவர் ஹிந்தியோட படிக்கல, அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க, ஆங்கிலம் நேரா பிரெஞ்சு. ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் 2 மொழி மட்டும்தான் படிக்கணுமா, 3வது மொழி படிக்கக்கூடாது.